புதுச்சேரியில கள ஒரு நாளும் ஒரு போராட்டம், மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஊடுருவி இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு நைட்டு 3 மணிக்கு பைக்கில் போயிட்டு வரும்போது ஒரு ஆள் நம்ம கத்தியை வச்சு மிரட்டிருக்காங்கன்னு சொல்லி பயந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை வெளில சொன்னா அதை மிரட்டி அந்த பொண்ணோட குடும்பத்தினையும் மிரட்டி வீடியோ வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ரீசெண்டா நம்ம ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சிங்கப்பூர்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு நான் 3 மணிக்கு ரோட்ல எவ்வளவு சேஃபா நடந்து போயிட்டு இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தோணும், நம்ம மாநிலமும் எப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், இந்த சூழ்நிலைக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும். இப்ப நான்லாம் ஒரு தொழில இருந்து ஒரு நிம்மதியான எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையில இருந்து இப்போ மக்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி மக்களுக்காக போராடுறோமோ அந்த மாதிரி நீங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நீங்களும் களத்துல இறங்கி நம்ம உரிமையை நம்ம தான் மீட்டெடுக்க முடியுமே தவிர நம்மளுக்காக இன்னொருத்தவங்க யாரும் ஒரு குரல் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த புதுச்சேரியில களை இறங்கியிருக்கோம். மகளிருக்கான முக்கியமான 6 வாக்குறுதியை கூறியிருக்கோம். அந்த இதெல்லாம் உங்க வீட்டு தேடி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லா பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒன்றும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பொங்கல் விழா, அதுவுமா இன்னைக்கு நாங்க பொங்கல் பரிசுக்காக இந்த காம்படிஷன்லாம் நடத்தி இன்னைக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே பண்றோம். அதே மாதிரி நாங்க பொங்கலுக்கு ஒரு தமிழர் திருவிழா மாதிரி நம்ம பாரம்பரியத்தெல்லாம் கொண்டு இங்க நம்ம உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வழங்கப்படும். அது மூலியமா நீங்க நம்ம பாரம்பரியம் கலைகள் இது எல்லாமே ஒரு திருவிழா மாதிரி பொங்கல் அன்னைக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த பரிசு டிஸ்ட்ரிபியூஷன் நடத்துறதுக்கு நாங்கள் தொடர்பு வைக்குமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.